ஹாய். ஆக்சுவலி இந்த கதையோட கண்டினியூட்டி தான். அவர் தேர்ட் படிக்கும்போது ஒரு பொண்ணு கூட அந்த க்ரஷன் மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அவனுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பொண்ணு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப கருப்பாக பட் நல்லாயிருக்கும். இவன் ரொம்ப ஒல்லியாக ரொம்ப தேவாங்க மாதிரி சம்திங் அப்படி கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருப்பான். அந்த பொண்ணு மேக்ஸ் சொல்லி கொடுக்கவும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவனை சுற்றி இருக்கிறவங்களாம் இந்த டியூஷனில் படிக்கிறவங்களாம் இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசினோடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாகி அந்த பொண்ணு வேறு டியூஷன் போய் சேர்ந்துச்சு. இவர் சும்மா இல்லாமல் இவருக்கு தேவை மேக்ஸு. ஸோ அதை யாரோ ஒருத்தன் சொல்லி கொடுத்தா கரெக்டாக இருக்குமே சொல்லிட்டு அதே டியூஷனில் போய் சேர்ந்துட்டாரு. அந்த டியூஷனில் போய் சேர்ந்தோன்னே அந்த பொண்ணு அந்த டியூஷன் விட்டு நின்றுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒரு மாதிரி காசி பேசுகிறாங்க, ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சால் பிரச்சனையாகுன்றதுனால அந்த பொண்ணு அந்த டியூஷன் விட்டு நின்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் அவருடைய ஃப்யூச்சரான அந்த பொண்ணை பார்த்துருக்காப்புல. ஆக்சுவலாக அதான் சொல்கிறேனே, அந்த ஒரு ஃப்ளாஷ், அந்த ஒரு லைட்டு, ஸோ வாட்எவர் சம்திங் அவனுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் ஆகிட்டான். ஒரு 4-5 மாதத்துலேயே நல்லா பேச ஆரம்பித்து நல்லா கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த பொண்ணை. ஸோ ஆனால் அவன் ரொம்ப ஷை டைப் பண்ணதுனால அந்த பொண்ணுகிட்டலாம் ப்ரப்போஸ்லாம் பண்ணலை. ப்ரப்போஸ்லாம் பண்ணாமல் பட் ஆனால் அந்த பொண்ணு பின்னாடியே அலைஞ்சிட்டு அந்த பொண்ணோட ஸ்கூல் இவர் வந்து ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காருன்னா அந்த ஸ்கூல்லேருந்து போகிற வழி தான் சைக்கிளில் தான் இவர் போக போல். ஃபாஸ்ட்டாக போனால் தான் அந்த பொண்ணை பார்க்க முடியல. அவங்க அப்பா 2 வீலரில் கூப்பிட்டு போயிடுவார். அவங்க அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. அப்பா ஓரளவுக்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். நல்ல ஓரளவுக்கு செட்டிலான ஃபேமிலி அவங்க அப்போ அந்த டைமில். ஸோ இவங்களோட அவங்க பெட்டர் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப நாளாக அந்த பொண்ணை பேசிக்கிட்டு இவங்க பசங்க கூட வந்து விளாடுறது, ஒரு அடிச்சுட்டு விளாட்ற மாதிரி ஒரு கேம். ஸோ பெண்ணை சுற்றி விட்டுட்டு யாருக்கிட்ட நிற்குதோ அவங்க வந்து இப்படி கை இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அடிச்சுட்டு எல்லாருமே அடிச்சுட்டு யார் விடுறாங்களோ அவங்க அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அடிச்சுட்டு விளாட்ற மாதிரி ஒரு கேமு. இதில் அழ விட்டுலாம் போயிருக்கிறோம், அழுதும் வந்துருக்குறோம். அந்த மாதிரிலாம் கையெல்லாம் செவன்னு ஆகும். அந்த மாதிரிலாம் ஹர்ட் ஆகிக்கலாம் விளையாடிருக்கும் கேம் அந்த டியூஷனில். ஸோ அந்த டியூஷன் அக்காவும் நல்லா சொல்லி கொடுத்து ஓரளவுக்கு பெட்டரான ஒரு எஜுகேஷன் ட்ரை பண்ணல. ஃபஸ்ட் டைம் வீட்டிலேருந்து படிக்கிறோம். ஸோ படிக்கிறதுக்கான அந்த பேசிக்கே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது கொஞ்சம் இன்வால்மெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. இவன் தான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் அந்த பொண்ணை கேர் பண்ணுற விதத்தில் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் பிடிச்சிருச்சு, சொல்ல தெரியல. ஓகே, பாய்.